வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன் 1 டிசம்பர் 2025க்கான இன்றைய ராசி பலனை பார்த்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல், இது உங்கள் சேனலுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ ஸ்ட்ரைட்டாக பிளானட்டரி பொசிஷனுக்கு போயிடுவாங்க. கடகத்தில் குரு இருக்கார், சிம்மத்தில் கேது, துலாமில் புதன், விருச்சகத்தில் சுக்கிரன், செவ்வாய், சூரியன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன், சனீஸ்வரன். இது தாங்க பிளானட்டரி பொசிஷன், கிரக நிலைமை. இதை வச்சு நம்ம இப்போ டெய்லி ப்ரொடக்ஷன் திருக்கணிதப்படி உங்களுக்கு அக்யூரேட்டாக இப்போது சொல்லிடுறேன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் மற்றும் சனி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் சற்று செலவுகள் கூடும் நாளாக இருக்கும். ராசி சக்கரத்தில் நீங்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வேலை பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் ராகு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் உள்ளது. தியானம் மற்றும் ஆன்மீக எண்ணங்கள் இன்று அமைதியை கொடுக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் நன்மைகள் நடக்கும் நாள். ராசி சக்கரத்தில் சனி மற்றும் சந்திரன் வலுவாக இருப்பதால் நீங்கள் நீண்ட நாட்களாக இருந்த கனவுகள் இன்று நிறைவேறும். தொழில் லாபம் பல மடங்கு உயரும். புதிய நண்பர்கள் மற்றும் மூத்தவர்களின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். ராசி சக்கரத்தில் தந்தையின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குருவின் பார்வை காரணமாக ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். தொலைதூர பயணங்கள் இன்று ஆதாயம் உண்டாகும். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்று கைகூடும். நீங்கள் தைரியத்துடன் தொடங்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றியடையும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் நிலவுவதால் நீங்கள் சற்று மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இன்று மனக்குழப்பங்கள் வரவும் மன அலைச்சல்கள் படவும் அறிகுறிகள் தென்படுகின்றன. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம நேயர்கள் தண்ணீரை அதிகமாக தேவையான அளவு பருகவும், மூச்சை நிதானமாக இழுத்து விடவும். சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது. இதை மறந்துவிட வேண்டாம். இவ்வளோதான் விஷயம். சந்திராஷ்டமத்துக்கான பரிகாரம் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனலுக்கு இருக்க நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் இந்த பரிகாரம் எப்பவும் கைத்துணையாக இருக்கும். சரி, இப்போ ஸ்ட்ரைட்டாக போய்டுவோம். சரி, சந்திராஷ்டமம் இருக்கும் சிம்ம ராசி நேயர்கள், கேது உங்கள் ராசியில் இருப்பதால் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. கேது சிம்மத்தில் இருக்கிறார் இல்லையா, அதனால் கொஞ்சம் வார்த்தைகள் நிதானம் தேவை. பதட்டத்துடன் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது கையாளும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேவையில்லாத இடங்களில் மௌனம் காப்பது நல்லது. இந்த நாள் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று கூட்டுத் தொழில் மூலம் லாபம் கிடைக்கும். ராசி சக்கரத்தில் வாழ்க்கை துணையின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சுபகாரியங்கள் பேச்சுக்கள் இன்று வெற்றியை தேடித்தரும். ஆனால் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் சிறிது உடல் உழைப்பு தேவைப்படும். இன்று உங்கள் மன மகிழ்ச்சி படிப்படியாக நல்ல தகவல்கள் சேரும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று கடன் தொல்லைகள் நீங்கி மன அமைதியை அடைவீர்கள். ராசி சக்கரத்தில் எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீங்கள் கொடுத்திருந்த கடன்கள் இன்று திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. புதன் உங்கள் ராசியில் இருப்பதால் பேச்சால் ஆதாயம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசியில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சூரியன் இருப்பதால் அதிக தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும். ராசி சக்கரத்தில் பிள்ளைகளின் மூலம் சில செலவுகள் வர வாய்ப்பு உள்ளது.
முதலீடுகளில் சற்று நிதானம் தேவை. பேச்சில் இருக்கும் நிதானம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கூட்டும். இன்று நீங்கள் எடுக்கும் சில முக்கிய முடிவுகளுக்கு நல்ல ஆலோசனை அவசியம். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கும். ராசி சக்கரத்தில் தாயின் உடல் ஆரோக்கியம் இன்று சீராக இருக்கும். வீடு அல்லது வாகனம் வாங்கும்போது நல்ல யோகம் கூடி வரும். குருவின் பார்வை காரணமாக தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று நீங்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். இன்று உங்கள் மனம் விரும்பியபடி எல்லாமே நடக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சு திறமையால் வெற்றி காணும் நாள். ராசி சக்கரத்தில் புதிய முயற்சிகளுக்கு சனி வலுவுடன் இருப்பதால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். இளைய சகோதரர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். குறுகிய பயணங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சமூகத்தில் ஊடகங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களே, இன்று தனவரவு அதிகரிக்கும் நாள். ராசி சக்கரத்தில் ராகு உங்கள் ராசியில் இருப்பதால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது. பொருளாதார நிலை இன்று மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் தைரியத்துடன் எடுக்கும் அனைத்து முடிவுகளிடம் வெற்றியை தேடித்தரும். பேச்சில் கனிவு இருக்கட்டும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் மற்றும் சனி உங்கள் ராசியிலே இருப்பதால் மனதில் புது ஆற்றலும் உற்சாகமும் பிறக்கும். ராசி சக்கரத்தில் உங்கள் தன்னம்பிக்கை இன்று பல மடங்கு உயரும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். சனியின் பார்வை காரணமாக தொழிலில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்று நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரும். உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இன்று ஆரோக்கியம் சீராக இருக்கும் நாள் இன்று. இந்த ராசி பலன்களை நீங்கள் மனதில் வைத்து எல்லோரும் பயனடைவீர்கள் என்று நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள். இது உங்கள் சேனல், நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.